கல்யாணம் புரிந்து கொண்டு நித்திய கல்யாண பெருமாள் 360 நாள் நித்தியம் கல்யாணம் பண்ணாரே. நித்தியமே கல்யாணம் பண்ணதுனால நித்திய கல்யாண பெருமாள். ஆருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அங்கே போய் பெருமாள் தாயார் இடத்துல பிரார்த்தித்து கொண்டு அவர்கள் புஷ்பமாலை எல்லாம் கொடுக்குறா. அந்த இடத்த வலம் வரணும், இத்தனை நாள் கழித்து இப்படி வரணும்னு அர்ச்சக சுவாமிகளே சொல்லி வைப்பா. அப்படி பண்ணோம்னா 360 பேரை கல்யாணம் பண்ண பெருமாள் கண்டிப்பாக நமக்கும் பண்ணி வைப்பார்னு அர்த்தம். நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை நம்மளை அவரே பண்ணிவிட்டார், ரொம்ப நல்லதாக போச்சு, தாராளமாக நல்லதாக போச்சு தானே. இப்போ யாரையோ போய் கழுத்தை நீட்டி விட்டு வாழ்நாள் முழுக்க என்னன்னு தேடிட்டு இருக்கிறதே. உண்மையான அர்த்தம் என்ன? இப்போ இந்த 360 பேரும் ஜீவாத்மாக்களுக்கு பிரதிநிதிகள். ஆத்மாக்கள் எல்லாம் பெண்கள், பெருமாள் ஒத்தந்தான் புருஷோத்தமன். பெருமான்கிற அழகிய மணவாள பெருமாள் ஆத்மாக்களான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இந்த ஊரில் விஷயமே. அதனுடைய அடிப்படை கருத்தே ஜீவாத்மாக்கள் எல்லாம் பெண்கள், பெருமாள் புருஷோத்தமன். அவர் தான் நம்ம அத்தனை பேரையும் கைத்தலம் பத்துகிறார். ஏதோ ஒரு ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாள் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பத்மாவதி தாயார் ஆசைப்பட்டாள்னு கேள்விப்படுறோம். அர்த்தம் அத்தோட முடிஞ்சு விடாது. நம்ம அத்தனை பேருக்குமே அதே ஆசை தான். நம்ம எல்லாருமே பெண். இந்த ஒரு பக்கம் உட்காந்து புடவை கட்டின்னு இருக்கிறவா மட்டும்லாம் இங்கே பெண் இல்லை. என்ன வேட்டி உடுத்திருந்தாலும் சொக்கா போட்டிருந்தாலும் கால்சராய போட்டிருந்தாலும் மொத்த பேரும் பெண். ஒருத்தர் நித்திய பெருமானுடைய கன்னத்தில் எப்பவும் மை தீட்டியிருக்கும். கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு மை தீட்டுவாளும் இல்லையோ, இவதான் நித்திய கல்யாண பெருமாளாச்சே. அதனால நித்தியமே இந்த பெருமாளுக்கு மை தீட்டிருப்பா. சேவிச்சா நிஜமாவே நம்மளே இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தோன்றாப்புல தான் பெருமாள் எழுந்துள்ளிருப்பார். வராக பெருமான் பிரளய சமுத்திரத்திலிருந்து பூமாதேவி இடந்தெடுத்தவர் நம்மை சம்சார சாகரத்திலிருந்து கண்டிப்பாக தூக்கி விடுவார். நித்திய கல்யாண பெருமாளை சேவித்து கொண்டோம். வராக தீர்த்தம், கோமளவல்லி நாச்சியார், அகிலவல்லி தாயார், கல்யாண தீர்த்தம், கல்யாண விமானம், காலவ ரிஷிக்கனுடைய 360 புதல்விகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளவே இவ்விடத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். காரார் குடந்தை கடிகை கடன்மல்லை ஏறார் பொழில்சூழ் இடவந்தை நீர்மலை. திருவடவந்தை நீர்மலை பக்கத்தில் திருவங்கி ஆழ்வாரும் பாடினார். ஆழ்வாருக்கு நாயிகா பாவம். நாயிகா பாவம்னா பெண் தன் மேல 10 போஷரங்கள் பாடியிருக்கார். 2ஆம் 10 7 பெருமாள் முன்னாடி சேர்த்துடுறார். பெண்ணை விட்டுட்டு உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தா இடவந்த எந்த பிரானே, இந்த பெண்ணை பற்றி உன்னுடைய மனசால் என்ன நினைச்சுட்டு இருக்கே, நாங்கள் என்ன நினைச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ என்ன நினைத்திருக்கிறாயோ அதுதான் இந்த பெண்ணுக்கு நடக்க போகிறது அப்படின்னா அவர் தான் நித்திய கல்யாணம், நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை. 62வது திவ்ய தேசம் முற்று பெற்றது.